வணக்கம். இது விஜய் தாவேகா குறித்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நேற்று ஒரு அப்டேட் பார்த்தோம், இது இன்னைக்கு ஃப்ரெஷ் அப்டேட். என்னன்னாக்கா, கரூரில் அந்த பரப்புரையின் போது 41 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் என்ன சொன்னார், அந்த 41 குடும்பத்துக்கும் 41 பேர் குடும்பத்துக்கும் நிவாரண தொகையை கொடுத்துட்டு அவங்கள நேர சந்தித்த பின்னாடி தான் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்ற வாரம் தீபாவளிக்கு முன்னாடி குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு 20 லட்சம் மீனிக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணம் போய் சேர்ந்துருச்சு. பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா, அந்த குடும்ப நபர்களை மீட் பண்ணணும், சந்தித்து ஆறுதல் சொல்லணும், பேசணும் அப்படிங்கிற போது, ஏன்னா விஜய் அந்த 41 பேர் குடும்பத்தையும் தத்து எடுத்துட்டாரு. அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த கட்சி விஜய் தத்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் போய் விஜய் மீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குற போது அதுக்குரிய சூழ்நிலை அங்கே நிலவலை. பல தடங்கல்கள் இருக்குது, மண்டபம் கிடைக்கல அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால பனையூருக்கே 41 பேரையும் பஸ்ஸில் அந்த குடும்பத்தாரை சேர்ந்தவங்களை அழைச்சிட்டு அங்கே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள தேற்றி அவங்களுக்கெல்லாம் எப்படி தாவேகாவும் விஜயும் துணையாக இருக்க போகிறாங்க இன் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்கள நல்லபடியாக வீடு கொண்டு போய் சேர்த்துட்டு அடுத்த கட்ட பிரச்சாரம் செய்கிறதுக்கு உண்டான பிளான்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட பிளானில் முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. என்னன்னாக்கா, இனிமேல்ட்டு ரோடு ஷோன்றது கிடையாது. ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய மைதானத்தில் மீட்டிங் போடுறது. அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக விஜய் வந்துடுவார். அதுவும் சாயங்காலம் 3லேருந்து 5 மணி வரைக்கும் தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும். அதுவும் அந்த டயத்துக்கு கரெக்டாக நடந்து அந்த பொதுக்கூட்டத்தை டயத்துக்கு முடித்து மக்கள்லாம் சேஃபாக போகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன உண்டோ அனைத்துமே ஒரு பிளான் பண்ணி இனி இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காத அளவுக்கு செய்யறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் விஜய் அண்ட் டீம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காரியங்களில் வேகமாக நடந்தால் தான் அடுத்த கட்ட பரப்புரையை அவங்களால தொடர முடியும். வாழ்த்துக்கள் விஜய்க்கு, வெற்றி நிச்சயம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.